மெதுவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மார்னிங்கில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி எல்லாம் முடிச்சுட்டு கோலம் போட்டு முடிச்சுட்டு காஃபி எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு சமையலுக்கு வருவேன். காலையில் நமக்கு கோலம் போடுறது குனிஞ்சு போடுறதுனால எல்லாத்துக்குமே நல்லது. ரெண்டாவது வந்து காலையில் எழுந்து கோலம் போட்டோம்னா நமக்கு மகாலட்சுமி உள்ளே வருவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம். அதனால் என்ன ஊரில் சைடாக இருந்தாலும் சரி, சின்ன வாசலாக இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஏதோ ஒரு சின்ன கோலம் நம்மளால முடிஞ்சது போட்டோம்னா நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். காலையில் இந்த மாதிரி பண்ணுறது அந்த டேயே நமக்கு நல்லா ஃப்ரீயாக நல்லா பாசிட்டிவாக இருக்கும். கோலம் போட்டதுக்கப்புறம் காஃபி போட அதுக்குள்ளேயும் பாலை வச்சுட்டு வரலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஃபில்டரை கூட இறக்கி வச்சுட்டு வந்து கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் கோலம் போட்டுட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஊர் சைடுனா சாணி தெளித்து ரொம்ப நேரம் கூட்டி பின் கொல்லை முன்னாடி உள்ள மரங்கள் செடி செத்தையெல்லாம் கூட்டி முடித்து அது ஒரு நல்லாயிருக்கும். இங்கே நமக்கு ஃப்ளாட் சிஸ்டத்தில் சின்னோண்டு ஒரு கையகல சதுரமாக தான் இருக்குது இடம். அதுக்கு தகுந்த மாதிரி கோலங்கள் போட்டுக்கலாம். காவி போடலாம் வெள்ளி செவ்வாய். மற்ற நேரத்தில் சிக்கு கோலம் போடலாம். சாட்டர்டேனா ஒரு துளசி மாதிரி போட்டு ஏதோ ஒரு விளக்கு பூ வச்சோம்னா நமக்கு அது ஒரு பாசிட்டிவாக கிடைக்கும். கோலம் முடிச்சுட்டு அடுத்தமேட்டு நம்ம பால் கொதிச்சிடும். அதுக்கப்புறம் போய் டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் வேலையில். இப்போ நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸு சென்னையில் நிறைய பேர் இருக்கிறோம். என்னோடய அக்கா, மாமா, எங்கள் சின்ன மாமியார் பையன், எங்கள் சித்தி நிறைய பேர் இருக்கிறோம். அவங்கெல்லாம் ஊருக்கு போனோம் நேற்று. போயிட்டு வந்தாங்க. நான் மட்டும் பையனுக்கு ஸ்கூலு இப்போ எக்ஸாம் இருக்குதுன்னு போகல. அவங்க வரப்போ எங்கள் தம்பி சித்தி பையன் வீட்டில் கடலை விளைஞ்சிச்சு வயலில், அது கொடுத்தாப்படி. எங்கள் தம்பி ஒய்ஃபு வயலில் சின்ன வெங்காயம் விளைஞ்சிச்சு, அது கொடுத்தாங்க. அப்புறம் வரப்போ ஆவணத்தில் எங்கள் மாமா வீடு இருக்குது. அங்கே வந்து 2 எனக்கு எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தால் 2 இது பலாக்கா கொடுத்தாங்க. எங்கள் அத்தை வீடு சின்ன மாமியார் எனக்கு ஒரு சைடு அம்மாவோட அண்ணன் ஒய்ஃபு அவங்க வீட்டில் தேங்காய் கொடுத்தாங்க. இப்படி எல்லோரும் ரிலேட்டிவும் ஒவ்வொருத்தரும் ஊருக்கு போயெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஆர்கானிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். உரம்லாம் போட்டது ஆட்டாமுழுக்க சாணி இதெல்லாம் போட்டு இயற்கையாக விளையிறது. நம்ம ஊரில் இருக்கனால எல்லாமே ஹைப்ரிட்டாக இருக்கனால இது ஒரு நல்லது தானே சாப்பிட்றது. விவசாயம் நம்ம சொந்த வயலில் விளைஞ்சது அப்படிங்கிறப்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு தாம்பாளத்தில் போட்டு வச்சுருவேன். தேவையப்போ கடலையெல்லாம் எடுத்து நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். பலாக்காய் சீக்கிரம் பண்ணிடணும், முத்தி போயிடும். இல்லாட்டி தேங்காய் எடுத்து சாய்ச்சி வச்சிட்டோம்னா கெடாமல் இருக்கும். பலாக்காய் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது இப்போ உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் இதில் பாருங்கள். இப்போ அடுத்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெசிபிக்கு பார்க்கலாம். பலாக்காயை வச்சு எப்படி என்னென்ன பண்ணலாம். குருமா வைப்பேன், மசாலா போடுவேன், வேக வச்சு அம்மியில் தட்டிட்டு தோட்டல் தேங்காய்லாம் பூவெல்லாம் போட்டு செய்யலாம். இல்லாட்டி பருப்பு போட்டு செய்யலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. நாங்கள் இது தான் பண்ணுவோம். இன்றைக்கி பலாக்காய் குருமா தான் வைக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். அதனால் தேங்காயெல்லாம் முன்கூட்டியே திருகி வச்சுக்குவேன். சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. முட்டி வலிலாம் வராது. நீங்கள் எடுத்து உரித்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நாள் எடுத்து உரித்து வெளியிலே வச்சிடலாம். காற்றாட ஒரு தட்டு மாதிரி போட்டு காற்று போகிற டப்பா மாதிரி ஏதாவது வச்சுருந்து நீங்கள் வச்சுட்டீங்கன்னா காலையில் தண்ணியில் போட்டு அலசிட்டு பண்ணிக்கலாம். இப்போ பலாக்காயை தான் அடுத்து நம்ம எடுத்து நறுக்கி வச்சுட்டேன். இப்போ பலாக்காயை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அது தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையானது தேங்காய், சோம்பு, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு எண்ணெய் சட்டியை காய வச்சு சோம்பை போட்டுட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போடணும். நல்லா வதங்கணும். நல்லா உப்பை போட்டுட்டு நல்லா வதங்குற மாதிரி மூடி வச்சிடணும். ஒரு மூடியை போட்டு அப்போ தான் அந்த தண்ணி படப்பட தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மசியல் மாதிரி வரும். நல்லா வதங்கினோட்டி அது தொட்டிக்கும் கொஞ்சம் அதுக்குள்ளேயும் ஒரு மற்ற வேலை எதையாவது வேகட்டும் வதக்கிட்டு போட்டு மூடி வைப்போம். மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் சென்று அதுக்குள்ளே மற்ற வேலையில் பார்க்கலாங்கனுக்குள்ளே கிச்சனில் இருக்கிறது. உப்பு நீங்கள் வதக்கிட்டு தான் போடணும். அப்போ தான் நல்லா சாரும் அதில் போய் அந்த மசாலாலாம். தேங்காய் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் அடித்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். மூடி கொஞ்சம் நேரம் வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம்னா முடிஞ்சோட்டி எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். அடுத்து தேங்காய் இந்த ஐட்டத்தை பூரா அடிக்கணும். அடித்து எடுத்து வச்சுட்டு மிக்சியிலேருந்து எடுக்கணும். அதுக்குள்ளே
வெந்துருச்சான்னு பார்க்கணும். இப்போ மூடி எடுத்துட்டு நல்லா வெந்துருச்சு. வெந்தோட்டி நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய், சோம்பு, பூண்டு இதெல்லாம் ஒரு அடிச்சுட்டு ஒரு மிக்சிலேருந்து எடுத்து அது மேலே ஊற்ற வேண்டியதுதான். பலாக்காயை போட்டு நல்லா கிண்டணும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா அந்த மசாலாலாம் அதில் போய் சாந்துடும். தண்ணியாக வேணும்னா சப்பாத்தி இட்லிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணி ஊற்றலை, வத்த குழம்பு வச்சுருக்கேன். அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றி கெட்டியாக வைக்கிறேன், ரொம்ப தண்ணி இல்லாமல். மண் சட்டியில் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கெடவும் கெடாது சீக்கிரம் மண் சட்டியில் வைக்கிறது. இந்த மண் சட்டி நான் வெஸ்ட் மாம்பலம் அயோத்திய மண்டபம் வரிசையிலே வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, வெயிட்டாகவும் இருக்குது. ஈஸி தான், ஒரே நாளில் வடித்த தண்ணி ஊற்றி பழகிடலாம். பானை ஒன்று வாங்கினேன், இந்த மண் சட்டி வாங்கினேன். ஊரில் வாங்கினீங்கன்னா தக்க மாதிரி இருக்குது, உடஞ்சி போயிடுது. இது நல்லா இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது, சூடு சீக்கிரம் ஏறிடுது. 5 நிமிஷத்தில் நான் அந்த குருமா வச்சுட்டேன். அந்த கொதியிலே சூட்டுக்கு மண் சட்டியில் ரொம்ப நேரம் இருக்கும். ஈவினிங் கூட லேட்டாக சூடு பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால நல்லா மூடி விட்ருங்க, கொதிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தலை தலைன்னு வந்துடும். நல்லா அப்படியே வெந்து பஞ்சு பஞ்சாக இருக்கும் அந்த இது பலாக்காய். இந்த வீடியோ இவ்வளோ தான் மக்களை. இன்றைக்கி இது முடிச்சிட்டேன் சமையல் வேலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோடய சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.